வணக்கம் ஜனனி. ஜனனிமா, இந்த பாடி ஸ்ப்ரேல புஷ்குள்ள அடிக்காங்கல்ல, அது எதுக்கு பாப்பா அடிக்காங்க? என்ன அந்த ரெக்கா கீஸ் போட்டுக்கால. ஆமா, அவலாம் என்ன அப்பா. அவர்தான் உங்க அப்பா, நீதான் ஜனனின்னு உலகத்துக்கே தெரியும். ஏன் சென்ட் அடிக்கணும்? சென்ட் அடிச்சா வாசனையா இருக்கும்ல, அதுக்காக. அப்ப குளிக்க வேண்டாமான்னு கேளு. குளிக்க வேண்டாமா? குளிக்கணும், கண்டிப்பா குளிக்கணும்ல. குளிச்ச பிறகு எதுக்கு சென்ட் அடிக்கிறோம் கேளுமா. ஏன் சென்ட் அடிக்கணும்? அண்ணாச்சி தான் பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட கேளு. உங்க கோர்த்து விட்டீங்களா? அவ குட்டியே ஸ்மூதா வேணுமோ பாடுவா. காக்கிக்கு அம்மா வேணும், காக்கிக்கு அம்மா வேணும், காக்காய்க்கு அம்மா வேணும், காக்கா காக்காய்க்கும் அம்மா வேணும். அவரு குழந்தையா இருக்கும் போது பாடுவாராம், கார்த்திக்கு அம்மா வேணும்னு அவங்க அம்மாவை பார்த்து. கார்த்திக்கு அம்மா வேணுமா அப்படின்னு அவர் பாடுவாருன்னு எங்க மாமியார் அவளுக்கு கதை சொல்லியிருக்காங்க. பாட்டி. உங்க பாட்டி சொன்னாங்களா? சரஸ்வதி. என்னமா? சரஸ்வதி. பசுவதி பாட்டியா? சச்சு பாட்டி. ஓ, சச்சு பாட்டியா? அவளாம் எனக்கு பேத்தி. அவங்களுக்கு பேத்தியா நீ? ஆமா. சரி, உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஜனனி. உங்க வீட்டுல ரொம்ப நேரம் தூங்குறது யாரு பாப்பா? என் அண்ணா. உங்க அண்ணனா? ஆமா, அவளாம் எந்திக்கவே மாட்டாங்க. அவ எந்திக்கவே மாட்டாமியா? நீ எத்தனை மணிக்கு எந்திப்ப? சீக்கிரமா எந்திக்குவேன். நீ சீக்கிரமா எத்தனை மணிக்கு? ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிருவியா? இல்ல, 1 மணிக்கு. 1 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவேன்? பல் தேய்க்குவேன். பல்லு தேய்ப்பியா? என் அப்பா தான் பல் தேய்க்க விடுவா. ஓ, உங்க அப்பா தான் பல் தேய்ச்சே விடுறாரா? ஆமா. சரியா, பல்லு தேய்ச்சி முடிச்ச உடனே என்ன பண்ணுவேன்? நான் சொல்லிட்டு ஒரு பிரஷ் எடுத்துட்டு ஒரு தண்ணியை ஊத்திட்டு ஒரு பேஸ்ட் போட்டுட்டு பல் தேய்க்கணும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. பல்லு எப்படி விளக்கணும் அப்படின்னா, முதல்ல பிரஷ் நல்லா கழுவணும், அப்புறம் பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் புதுக்கணும், பலபடி எடுத்து லேசா. இல்ல. ஓ, உடனே இப்படி செஞ்சிடணுமா? டேஸ்ட் பண்ணி பார்க்க கூடாதா? கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணிடலாமா? அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது லேசா மடக்கு முழுங்கி பார்க்கணும். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். அப்படிதானமா? ஆமா. ரைட். பல்லு தேய்ச்சாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்? இல்ல, பால் குடிக்கணும். பால் குடிக்கணும்டா. என்னடா நீ? பால் குடிச்சிட்டு மாமாம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் மம்மம் சாப்பிடணும். சரிப்பா. நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு பல்லு தேய்ச்சி மம்மம் சாப்பிடுற ஒரே ஆளு இந்தியாவிலே நீ மட்டும்தான். ஆமா. ஆமாயா? அந்த கார்த்திக் கால. யாருமா? அந்த கார்த்திக் கால. கார்த்திக் இருக்கானா? பக்கத்துல கால. அதாம்மா, உங்க கார்த்திக் பக்கத்துல கை தூக்கி கேட்டுக்கமா. கை தூக்குறாங்களா? அதானே உங்க அம்மா? நீங்க 1 மணிக்கு எந்திரிச்சிருவீங்கம்மா. உங்க அம்மா எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? சீக்கிரமா தங்குவாங்க. அதான் எத்தனை மணிக்குன்னு கேக்குறேன். அண்ணாச்சி, நீங்களும் ஒரு பையன் கூட பேர் நீங்க தானே? நானும் ஒரு பையன் கூட பேர் நீங்க தானே? வியாபனீங்களா? ஒரு பொண்ணு கூட. ஏய், பொண்ணு கூட பேசனா? பொண்ணு கூடயா ஒரு பையன் கூடயா? அந்த பையனே நீதான்டா. அந்த பொண்ணு யாரு தெரியுமா? இந்த ஜனனி தான்டா. அதான் கேட்டுட்டு. என்ன ஜனனி? சரி ஜனனி, நீ எப்பவுமே உண்மையை தானே சொல்லுவ, உனக்கு பொய் சொல்ல தெரியாதுல்ல? உங்க வீட்டுல டெய்லி குளிக்காம இருக்கிறது யாருமா? எல்லாம் எங்க அண்ணன் தான் ஐயா. உங்க அப்பா கார்த்தி இருக்காரு, அவரு டெய்லி குளிச்சுடுறாரா? நீ குளிக்கவேல. நீ சொல்லுமா. இல்ல, நான் கேட்டேம்மா. அவர் தனியா அங்க நின்னுகிட்டு இருந்தாரு. அப்ப அந்த கேட்டு கிட்ட நான் கேட்டேன். இல்ல, நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் அவசரத்துல குளிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்லம்மா, அப்பா குளிச்சிட்டேன். ஓகேப்பா. தேங்க் யூமா. முடிஞ்சது. ஜனனி, உங்க வீட்டுல யார் ரொம்ப அழகா இருப்பாங்க? உங்க அப்பா அழகா இருக்காரா, அம்மா அழகா இருப்பாங்க? என்னோட அம்மா. அம்மா. அப்ப உங்க அப்பா? அப்பாவெல்லாம். உங்க அண்ணே? என்ன அண்ணா என்ன வெறுப்பேத்துவா. என்ன சொல்லி வெறுப்பேத்துறாமா? நானும் அவர் சொல்லி நிற்கா. நானா அப்படி சொல்லுவானா? நானா நீ அழுவியா? ஆமா. ஏம்மா? அண்ணா என்ன வெறுப்பேத்துறால. இப்ப நீ கோபமா சொன்னியா? ஒரே ஒரு வாட்டி எனக்காக கோவப்பட்டு காட்டேன்.
இன்னும் கொஞ்சம் கோபம் எதிர்பார்க்க, இன்னும் கொஞ்சம் கோபத்தை கூட்ட முடியுமா? கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறி கைத்தடிங்க. நான் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டா, நான் இவ்வளவு அழகா பாடுவேன். இன்னும் கொஞ்சம் வாலி ஏத்த முடியுமா? ஏத்துங்க. இதான் என் பாட்டி பாடுவாங்க. இதுதான் உங்க பாட்டி போடுவாங்களா? உங்க பாட்டி யாரு? எல்லாரும் ஈஸ்வரியா? சூப்பரா பாடின, கை தட்டி இருக்க பாப்பா. ஒரு மரியாதையை வாங்குறோம். யாராவது உன்னை பாராட்டி கை தட்டினா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப ஜனனி செஞ்சு காட்டுவா. இந்த மாதிரி பண்ணு. கிளாப் பண்ணுங்க. சர்வேஸ் பொண்ணை பார்க்கும்போது எனக்கும் சின்ன வயசுல ஒரு பையன் இருந்தான்டா. சின்ன வயசுல ஒரு நாள் திருவிழாக்கு போகும்போது காணாம போயிட்டேன். எங்க போனான்னு இன்ன வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஊரையே சிரிக்க வைக்கிற எனக்கு எவ்வளவு பெரிய சோகம் அப்படிங்கறத நான் சொன்ன நீங்க எங்க நிஜமா சொல்றேங்க, சீரியஸா சொல்றேங்க. ஏய், தண்ணி இருந்தா கொடுங்கடா, துக்கம் தொண்டை அடைக்கிறா. பையன் சவுண்ட் கேக்கு. அங்க பின்னாடி வாங்க. டாடி 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 எங்கடா போயிருங்க இவ்வளவு நாளு? டாடி, நான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன் டாடி. ஒரே ஒரு போட்டோ தான் டாடி இருந்துச்சு. ஆனா டாடி எனக்கு ஒரு டவுட். நாங்க ஊர்ல இருக்கல நல்லா எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகன்னு மின்னிட்டீங்க. இப்போ ஏன் டாடி கருத்த குட்டியா மாறிட்டீங்க? ஏய், நல்லா என் மூஞ்சி ஒரடி பாடுறா. காக்க முடிஞ்சா காக்க மாட்டேன்னா. எம்ஜிஆர் படம் பாத்திருக்கீங்க? அவர் இந்த மாதிரி தக 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 தகன்னு மின்னாரா? ஏய் சர்வீஸ், இவனை பார்த்தா என் பையன் மாதிரியா இருக்கு. ஆமா தானே? ஆமாவா? வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமே. பொம்மை மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? அண்ணாச்சி மாதிரி பாத்தியா? ஏன் நம்ப மாட்டீங்க? இருங்க. என்னம்மா அது எப்படி அண்ணாச்சி மூஞ்ச பார்த்து பார்க்கறாத குழந்தை ஏன் மூஞ்ச பார்த்து மட்டும் பார்க்குது? என்ன பேசணும்? உங்க டாடிக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்ல மூஞ்சி அடிக்கிற மாதிரி கேளுமா. இருங்க. உனக்கு முடி அதிகமா இருக்கு, உங்க டாடிக்கு முடி கம்மியா இருக்கு. அதாவது கொரிலா முட்டை போடுமா குட்டி போடுமாமா? கொரிலா முட்டையும் போடாது, குட்டியும் போடாது. விட்டை தான் போடும். அப்படிதானே? இல்ல, எதுவுமே போடாது. எதுவுமே போடாதா? ஆமா. ஏய், எதுவுமே போடாத. நாம எதுவுமே போடல. அப்படியே சீக்கிரம் வெளிய சொல்லலாம். ஏய், ஒரு தைரியம் இருந்தா இங்க வா. வெளிய வந்துட்டா. கொரிலா. என்னடா? ஏய், அவள கத்த கூடாது. ஓகே மதர், எனக்கே பயமா இருக்கு. என் பொண்ணு விட மாட்டாளா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். எனக்கு ஒரு சந்தேகம். ஐயா, லூசே. இங்க பாரு, அவன் சர்வேஸ் கோவக்காரன். பாரு, இறங்கி வந்தானே தூக்கி மிதிக்க பாத்துக்க. என்னம்மா? வல டாரின் பண்றான். என்னன்னு கேளு. என்னன்னு கேட்டுவா. என்னடா மண்டையில கட்டுவாங்கவே. கிட்ட வந்து பேசுறா. ஆடா. வேணா, என்ன தைரியத்துல அப்படி பேசுற? கிட்ட வர கண்ண பார்த்து பேசுறா. அதெல்லாம் இல்ல, நீங்க சும்மா பேசுங்க, என்ன பத்தி பேசுங்க. அது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஓவர் மக்கள். ரொம்ப கஷ்டமா சொல்றா. ஏய். அடிக்குற. சரி, இவனுக்குலாம் குரங்கு சண்டை தெரியும்ல? தம்பி ஒரு 2 ஸ்டெப் போட்டு காட்டுறா. பாருங்க, எனக்கு சட்டை போட்டுச்சு. ஒரு 2 ஸ்டெப். ஏய், ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஏய், நேரா இந்த இறங்கு வேற. இறங்கி வா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. பேச்சிக்கு கூப்பிட்டா உடனே வந்தாடா. ஏய், நாங்க ஒரு தைரியமான ஒரு ஆம்பளை கூப்பிட்டு வந்திருக்கேன்டா. விரிச்சுருவ பாத்துக்க. ஏய், வச்சு கட்டிட்டு இருக்கீங்களா? என்னங்க பாட்டி? டேய், இது செல்ல குட்டீஸ் கிடையாடா, செல்ல ரவுடிஸ். திரும்ப உனக்கு போட்டு கையில செல்போன் வராது. அண்ணா, ஏன்டா பேசிட்டு போற? அந்த மங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமா. வீட்டுக்கு என்ன கூட்டு போ. வீட்டுக்கு கூட்டு அவனை சாப்பிடுறதுக்கு என்ன கொடுப்ப? கொடங்க சாப்பாடு வாழைப்பழம். வாயாப்பையம்மா. ஆமா.
நான் ஆயா போயாலாம் சாப்பிட மாட்டேன். பீட்சா பர்கர் தான். அது தெரியா? பீட்சா பர்கரா? யா. பேதி ஆயிரும். பரவாயில்லையா? பரவாயில்ல. பரவாயில்லையா? லோக்.